ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இங்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஈழத்தமிழர் மக்களுக்கு, இந்திய தமிழ் மக்களுக்கு எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அது மட்டுமில்ல, இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு குறுகிய, இவ்வளவு அரசியல் ரீதியில் இவ்வளவு பரபரப்பாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் திருச்சி சிவா அவர்கள் இந்த மேடையை வந்து அலங்கரிக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம். மிகவும் நன்றி உங்கள் வரவேற்க ஐயா. திருச்சி சிவா சாரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, உங்கள் எல்லாருக்கும் அவரை பற்றி தெரியும். 2007ஆம் ஆண்டுலேருந்து ராஜ்யசபாவில் எங்களுடைய எம்பியாக தமிழ் மக்களின் சார்பில் அங்கே எங்களுக்காக தன்னுடைய குரல் கொடுத்து எங்களின் தேவைகளை அங்கே பூர்த்தி செய்கிறதுக்காக வாதாடி போராடி வரும் ஒரு நல்ல அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதன். எத்தனையோ நல்ல விடயங்களை அவர்கள் வந்து அங்கே பேசி நடாத்தி இருக்கின்றார். அதற்கு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதற்கு ஒரு கரகோஷம் கொடுத்துருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. உங்களை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வயசில்லை. எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது. ஆனால் நான் உங்கள் மேலே எவ்வளோ அன்பும் பாசமும் கௌரவம் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். கடந்த 15 வருடங்களாக ஐயா எனக்கு ஒரு நலம் விரும்பி, ஒரு நல்ல வெல்விஷர், என்ன ஒரு நல்ல கெட்டதுலேயும் என்னோட பங்கெடுத்து நீங்கள் எங்கள் குடும்பம் மேலே வச்சிருக்கிற அன்புக்கும் பாசத்துக்கும் மிகவும் நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இதில் வந்து அடுத்ததாக திரு சீனு ராமசாமி சார், அவங்க வந்து தேசிய அவார்ட்ஸ் வின் பண்ண இயக்குனர் மட்டுமல்ல, சிறந்த கவிஞர். அவருடைய பல புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு. மேகங்களின் பேத்தி என்ற ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சார். ஸோ பொன்னான நேரத்தை எங்களோட இன்றைக்கு கொண்டு இங்கே எங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து சுருக்கமாகவே இன்னைக்கு பேசிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கோம், கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்க நேரம் ஆயிடுது. ஸோ அது மட்டுமல்ல, இன்னைக்கு திரு தீவான் அவர்கள் எங்களோட இணைந்திருக்கார். மிகவும் நன்றி மிஸ்டர் தீவான். என்னுடைய தோழி, இயக்குனர், கேமராமேன் வைஷாலி அவர்கள் எங்களோட இங்கே வந்திருக்காங்க. மிகவும் நன்றி அம்மா. அண்ட் மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார், ஹீ இஸ் ஃப்ரம் பிராவோ மியூசிக். இவங்க வந்து பல படங்கள் தயாரிக்கிறதும் மியூசிக்ஸ் சேனல்ஸ் நடத்துகிறது அவங்க வேலை. அது மட்டும் இல்லை, நான் அவரை வந்து ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். குயின் கோப்ரான்ற ஒரு ஆல்பம் நான் வந்து 2015 இங்கே ஆர்கேவி ஸ்டூடியோவில் வெளியிட்டேன். அதுலேயும் வந்து திருச்சி சிவா சார் தான் வந்து தலைமை தாங்கி நடத்தினாங்க. அந்த விழா அந்த ஆல்பத்தை வந்து எனக்கு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மிஸ்டர் தக்ஷணாமூர்த்தி சார் தான். அவங்களோட பிரேவோ அந்த சேனல் தான். ஸோ அவங்கள வந்து மேடையில் கூப்பிட்டு வச்சு எனக்கு கௌரவப்படுத்துறதுக்கு அன்னைக்கு மறந்தும் போச்சு. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸியாக இருந்து இந்த கடைசி நேரம் மட்டும் என்னுடைய சிடி எல்லாம் கொண்டு வரணும். அந்த காலத்தில் சிடி இருக்கும் இல்லை, அதெல்லாம் கொண்டு வரணும். ஹி வாஸ் ஸோ பிஸி, அங்கே எங்கே ஓடித்திரின்னு நான் அவரை மறந்தே போனேன். அப்புறமா தான் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. அவர் மேடையில் கீழே இருக்கார். எனக்கு சும்மா பதறி போச்சு மனம். ஒரு நிமிஷம், ஐ எம் ஸோ சாரி, நான் அது வேணும்னே பண்ணலை. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அதை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னு நான் இதை சொல்லணுன்றது தான் என்னுடைய ஒரு மெயின் நோக்கமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. அந்த காலத்துலேருந்து எனக்கு எந்த இசைத்துறையிலையும் என்ன புத்தகம் தேவையோ இதோ எல்லாத்துலேயும் பக்கபலமாக இருக்கிறது மிஸ்டர் தட்சிணாமூர்த்தி. தேங்க்யூ ஸோ மச். அது மட்டும் இல்லை, இங்கே இப்போ நாங்கள் வந்து என்னுடைய அப்பப்பாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அப்பப்பா மாவண்ணா பீதாம்பரம் அவர்கள், அவர் தமிழ் பண்டிதர் மற்றும் இந்து சமய விரும்பி. ஸோ அவங்க வந்து ஈழத்தில் வந்து பெரிய பெரிய சாதனைகள் புரிந்தாலும் எங்களுடைய கலைகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்தில் நிறைய கவிஞர்கள் போல, நிறைய புலவர்கள் போல பாதுகாத்து வந்தாங்க. எங்களோட ஈழத்தில் வந்து எங்களோட ஒரு 35 வருஷமா எங்களுடைய சரித்திரங்கள் வந்து அழிக்கப்பட்டு வருகின்றன, தமிழ் சரித்திரங்கள். ஸோ அதில் வந்து இப்போது நாங்கள் போராடி இப்போதான் நாங்கள் மீண்டு வந்திருக்கோம். இந்த கட்டத்தில் என்ன மாதிரி பல தமிழர்கள் வந்து தங்களுடைய சரித்திரங்களை தேடி அதில் பதிவு செய்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் என்னுடைய அப்பாவும்
என்னுடைய அப்பப்பாவை பற்றி அந்த நினைவு மலரை ஒரு மீள்பதிவு செய்திருக்காங்க. அதில் தான் இந்த வந்து பிள்ளைப்பாட்டு கவிஞர் விப்லபூத பீதாம்பரம் தமிழ்ச்சுடர் என்ற அந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ஒரு நினைவு மலராக இருந்தாலும் அதில் வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. என்னுடைய அப்பப்பா வந்து ஒரு சுவாமி விபுலானந்தரின் முதலாவது மாணவர் என்றது மட்டுமல்ல, அதில் பல விஷயங்கள் பல சரித்திர விஷயங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதை நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு படித்து பாருங்கள். ஏன்னா இது வந்து எங்களுடைய சரித்திரத்தில், இலங்கையில் நடந்த ஒரு சரித்திரத்தில் ஒரு சின்ன ஒரு அங்கம் என்றாலும் நாங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன 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 துண்டை எங்களை அழிச்சிட்டே வந்ததால் எங்களுக்கு அங்கே இது தமிழர் பூமி தானா என்ற ஒரு கேள்வியே கேட்டுக்கிற அளவுக்கு இப்போ இருக்கோம். ஸோ அது தமிழர் பூமி தான். ஆனால் நாங்கள் வந்து இந்த போரால் நிறைய ஞாபகங்களை, நிறைய கலாச்சாரத்தை, நிறைய பண்பாட்டை, நிறைய உண்மைகளை அழித்து மறைத்து எங்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். அது இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் அது வந்து இப்படிப்பட்ட புதிய புதிய பதிவுகளால் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, எங்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கு நாங்கள் அதில் சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்ந்து உங்களுடைய வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்ததாக என்னுடைய அப்பா ஈழத்து மெல்லிசமரன் எம்பி பரமேஷ், அவர் வந்து தன்னுடைய தமிழ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டது அப்போ பாட்டு தான். ஆனால் அது பிறக்கும்போது கலைஞர்கள் என்று சொல்லுவாங்க. நான் தலைக்கணத்தில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கற்றுக்கொண்டு சில கலைகளை செய்யலாம். பிறவி கலைஞன்ன்றது வந்து அது வேறு எக்ஸ்ட்ரீம் லெவல். நான் வந்து இப்படிப்பட்ட அம்மாக்கும் சரி, அம்மா சங்கீத பூஷணம் சிவமானி பரமேஷ் அவங்களுக்கும் சரி, இப்படிப்பட்ட ஒரு அப்பாவுக்கும் சரி, நான் ஒரு மகளாக பிறந்தது ரொம்ப ரொம்ப நான் பாக்கியமாக நினைக்கின்றேன். என்னுடைய கடமைகள் வந்து சிலது இருக்கின்றது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் வந்து இனி ஒரு இசை வாரிசு இருக்குமான்றது கேள்விதான். ஏன்னா நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த வெளிநாட்டில் வந்து எங்கள் தமிழ் மொழியையே நாங்கள் காப்பாற்றுறது ரொம்ப போராடிட்டு இருக்கோம். என் குழந்தைங்களுக்கு நான் தமிழ் மொழி கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் புரியும், அவங்களுக்கு பேச மாட்டாங்க. ஸோ இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் அவங்களுக்கு கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி அவங்க வந்து திருமணம் பண்ண போகிறது வந்து எங்கள் தமிழ் பெண்களான்றது அதெல்லாம் கேள்விக்குறிதான். ஸோ இது என்னுடைய குடும்பத்தில் வரும் கடைசி வாரிசு நான். ஈழத்து மெல்லிசை மன்னனின் எம்பி பரமேஷின் கடைசி வாரிசு நான் தான். ஸோ அதனால நான் வந்து இது என்னுடைய ஒரு பெரிய பொறுப்பாக வச்சுருந்தேன். என் அப்பாவை இங்கே வந்து மரியாதை கொடுத்து அவருக்கு நல்ல கௌரவம் கொடுக்கணுமென்ற ஒரு ஆசை தான் இந்த விழா. அதான் அவங்க சொல்லியிருந்தாங்க முப்பெரும் விழான்னு சொல்லி. அப்பப்பாக்கு அப்பா எழுதின புத்தகம், நான் வந்து அப்பாவுக்கு செய்கிற கௌரவம். நான் மட்டுமில்லை, என்னுடைய சகோதரங்கள் எல்லாரும் ஜெர்மனியில் இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் செய்கிற ஒரு பெரிய கௌரவம் எங்களுடைய அப்பாவுக்கும் எங்களுடைய அம்மாவுக்கும். எங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதத்தில் எல்லாம் நடந்துட்டுருக்குன்றது வந்து நான் வந்து உறுதியாக நம்புகின்றேன். இதில் வந்து எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்று சொன்னால், இந்த தாய்க்கும் ஈழத்து மெல்லிசமரன் எம்பி பரமேஷ் அவர்களுக்கும் ஒரு மகளாக பிறந்து என்னையும் வந்து ஒரு பெண் என்று சொல்லி அடக்காமல், எனக்கு எப்போ இசையில் ஆர்வம் வந்துச்சோ பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸோ அதை என்னை கட்டுப்படுத்தி இருந்தால் நான் வந்து தொடர்ந்து இது பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு நான் முதல்ல என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அம்மா, அவங்க வந்து இப்போ எங்கள் கூட இல்லை என்றாலும் அவங்க வார்த்தைகள் தான் என்னை வந்து எப்போவும் வளர்த்துட்டு வழி நடத்திட்டு வந்திருக்கு. நன்றியம்மா, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். அடுத்ததாக சின்ன ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஈழத்து கலைஞர்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில், அதாவது ரொம்ப பாடுபடுவோம். உங்களுடைய முயற்சிகளை எல்லாம், படைப்புகளை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, எல்லாத்தையும் நடத்துறதுக்கு, ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு நாங்கள் ரொம்ப 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 கஷ்டப்படுவோம். ஏன்னா இங்கே நீங்கள் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசர் இருப்பார், ஒரு டைரக்டர் இருப்பார், ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நடிக்க வருவாங்க. அது இவங்க தான்ற ஒரு அமைப்பு இருக்குது. எங்கள் ஈழத்தில் வந்து அது உருவாகும் முதல்லே எங்களுக்கு போர் வந்து எல்லாத்தையும் அழிச்சிடுச்சு. ஸோ இப்போ கூட நாங்கள் எங்கள் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தாலோ இல்லாட்டி ஒரு பாடலை செய்தாலோ அந்த 64 கலைகளும் என்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒருத்தன் இல்லாட்டி 2 பேர் சேர்த்துருப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு டிரெக்டர் என்று சொல்கிறது, அவர் எங்கள் இயக்குனர் வந்து இயக்குனராகவும் இருப்பாங்க, அதே சமயத்தில் ஆடைகள் ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருப்பாங்க, ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க.
அந்த துறைகளை எல்லாத்தையும் வந்து ஒருத்தன் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஏண்டா எங்களுக்கு அதனால் வருமானம் இல்லை. ஸோ இந்த இந்த போட்டி இருக்குல்ல, இந்த ஈழத்து கலைகள் இந்திய கலைகள் என்ற போட்டியை நாங்கள் எப்பவும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு ஈழத்து படத்தை விட ஒரு இந்தியன் படம் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கெல்லாம் மூத்தவங்க, நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் பார்த்து பார்த்து கற்றுட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு பாடசாலையோ இல்லாட்டிக்கு இப்போது நாடகம் கற்றுக்கொள்வதற்கு இடமோ கூட்டு என்னென்னு சொல்லுவாங்க, கூத்துப்பட்டறையோ அப்படியோ அந்த விஷயங்கள் எங்ககிட்ட இல்லை. ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற மக்கள் எங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அதாவது கலைஞர்கள் இந்திய கலைஞர்கள்ட்ட நாங்கள் எடுக்கிறது, இந்திய கலைஞர்கள் யார் கண்டாலும் ஈழத்து கலைஞர்கள்னு சொல்லி வந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உங்களோட சேர்த்துக்குங்க, எங்களை முன்னுக்கு வர வைங்க. நாங்கள் வந்து அடுத்த ஜெனரேஷனில் நிச்சயமாக அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து தான் நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம். ஸோ அது என்னுடைய சின்ன ஒரு வேண்டுகோள். எங்களை ஒதுக்காமல் நீங்கள் உங்களை இணைச்சு பார்த்தீங்கன்னா நாங்களும் அது, ஏன்னா நாங்கள் வந்து வேறு நாடுன்றாலும் ஒரே ரத்தம், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் ஒன்று கூடி ஏதாவது ஒரு வழியில் நாங்கள் இது வந்து செய்யணும்னு விரும்புகிறேன். மற்றது நான் வேகமாக இந்த பேச்சை முடிச்சுக்கிறதுக்காக ஆசைப்படுறேன். என்னுடைய கணவர் பிரபாகரன் அமெரிக்காவில் இப்போ என் குழந்தைங்களை பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு 14-16 வயசும். தேங்க்யூ ஸோ மச். என்னை வந்து என்னுடைய அப்பாவோட என்னுடைய கனவை இங்கே நிறைவேற்ற வைக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு ஆண்ட வெற்றிக்கும் பிறகும் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு பெண்ணின்ற வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் இருக்கணும். அது என் கணவர் சரியாக சேர்த்துட்டு வர்றாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி கரண். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ கிருஷ். ஐ லவ் யூ கார்த்திக். உங்கள் அனைவரின் வரவுக்குமாக நான் ரொம்ப 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 நன்றி. கேட்டோம், உனக்கு தெரியுமா நான் உன்னை அழைத்தது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைத்தது அப்படின்னு அப்பாவோட வரிகள் கேட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பாடினீங்கன்னா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு அப்படியே 1960 நம்ம எம்எஸ்வி ஐயா போட்ட பாடல் மாதிரியே இருக்குது. ஸோ 2 வரையும் நீங்கள் பாடினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூர். நான் இந்த பாட்டை இப்போ ரீமிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் புது ஸ்டைலாக. ஆனால் அது நான் இப்போ பாடலை, அது வந்து ஜனவரி மாதம் வெளிவிட இருக்கேன். ஸோ இப்போ வந்து என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாக்காக எழுதிய காதல் கடிதம் எப்படி அது வந்து இலங்கை வானொலியில் பதிச்சு கொண்டு கொடுத்தாங்க என்று சொல்லி ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது. அது நான் சொன்ன வந்து அது பெரிய பெரிய கதையாயிடும், நேரம் போயிடும். ஸோ ஒன்லி பாடுறேன். உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, மணக்க முடியுமா மலர் பறித்தெடுக்காமல், மாலையாகுமா அதை தொடுத்தெடுக்காமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், படிக்க முடியுமா தொடர்கதை தொடராமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், பாட முடியுமா ஒரு இசை எடுக்காமல், உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது, உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது, எனக்கு தெரியுமா நீ என்னை அழைப்பது. நன்றி. யாரோ ஒரு ஆள் விசில் அடித்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அண்ணன் வேற மேடையில் இருக்காரு. இது என்னோட ஏற்பாடுன்னு நினைக்க மாட்டாரா? இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இது ஏதோ ஒரு திட்டமிட்ட சதின்னு நினைக்கிறேன். இல்லை யாருன்னே தெரியல. நம்ம வளர்ச்சியில் அக்கறையுள்ள ஒரு 2 பேர் பின்னாடி உட்காந்து விசில் அடிக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப நன்றி. அந்த 2 பேருக்கு முதல்ல நன்றி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமாக இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற
உறுப்பினர், கலா ரசிகர், என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே, அண்ணன் சிவா அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டராக, கொள்கை பேசுபவராக, உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக, ஒரு ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும். நான் அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு இந்த நேரத்தில் அண்ணன் திருச்சி சிவா அவர்களை இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதல்ல என்னுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் பேசுவது மட்டுமல்ல, மிக இனிமையாக பாடக்கூடியவர். அதுவும் மொழியின் ருசி அறிந்து, கவிதையின் ருசி அறிந்து, அனுபவித்து அதை பாடக்கூடிய, அதுவும் பழைய பாட்டெலாம் அண்ணன் பாட சொல்லி நீங்கள் கேட்கணும். குறிப்பாக ஹிந்தி பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக பாடுவார். அதாவது இசைக்கு இசை ஒரு சர்வதேச மொழி. அந்தந்த ஊரில் அவங்களோட தாய்மொழியில் அது பாடப்படுது. அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி பாடல்களையும் அவர் கேட்பார். அண்ணன் அவர்கள் ஹிந்தி பாடல்களை மிக அற்புதமாக பாடுவார். அதே மாதிரி தமிழ் பாடல்களை, தர்மதுரை வெளியான அந்த இரவு, நான் எடுத்த தர்மதுரை திரைப்படம் வெளியான அந்த இரவில் எனக்கு என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று முன்கூட்டியே சொன்னவர். அந்த படத்தை அங்குலங்கலமாக அவர் ரசித்தவர். அதிலிருந்து தான் நான் அவரோடு ஐக்கியமான, நான் எடுக்கும் எல்லா படங்களையும் முன்கூட்டியே அவருக்கு நான் காட்டி விடுவேன். அப்படி இந்த அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் இருக்கிற மேடையில், அவர் அருகில் நான் இருப்பது எனக்கு ரொம்ப பெருமை. அந்த வாய்ப்பை எனக்கு தந்த பிரபாலனிக்கு என்னுடைய நன்றி. எனக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, அவங்க வைஷாலி, மிகச்சிறந்த கேமராமேன். அவங்களும் இவங்களும் சேர்ந்து தான் அந்த இலங்கையில் அந்த ஆட்டம் போட்டது. ஷூட்டிங் இலங்கையில், பாட்டு, இசை, தன்னுடைய கலா ஆர்வத்தை பூரா வெளிப்படுத்தின அந்த கடற்கரையில், அதுக்கு காரணம் அவங்க. மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். குறிப்பாக அவங்க நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க, அது எனக்கு தெரியும். ஒரு நாள் அவங்க வீட்டில் மீன் குழம்பு சாப்பிட்டேன், ரொம்ப பிரமாதமான மீன் குழம்பு. ஆனால் அதே சமயத்தில் ஃபோட்டோகிராஃபியும் அவைலபிள் லைட்டில் படம் எடுக்கிறதுக்கு ஒரு தனி ஆற்றல் வேணும். ஏன்னா லைட்டு நம்ம பண்ணி எடுக்கிறது வேறு, கிடைக்கிற வெளிச்சத்தில் படம் எடுக்கிறது வேறு. சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அவைலபிள் ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அவங்க ஒரு மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். நான் பிரபாலினி அவர்களை நான் பார்த்த உடனே, நான் பழக ஆரம்பித்த உடனே நான் உண்மையிலே நினச்சேன், ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். ஒரு தகப்பனுக்கு மகள் என்றால் இப்படி பிறக்கணும். அண்ணன் திருச்சி சிவா அவர்களோடு நான் பழகியவன்ற முறையில் அவருடைய 2 பெண் பிள்ளைகளும் அவர்கள் அப்படி ரெண்டு உள்ளங்கையில் வச்சு தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். என்னை சிற்றப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த பிள்ளைகள், அதில் ஒருத்தவங்க கவிஞர், தன் தந்தையை பற்றி அதாவது இந்த விழாவுக்கும் அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கும் ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இந்த பிரபாலனி தன் தந்தையை தன் உயிரில் சுமந்துக்கிட்டு இருக்காரோ, அது மாதிரி அண்ணனுடைய பிள்ளைகள் இருவரும் அண்ணனை தன் உள்ளங்கையில் தாங்கிறத நான் பக்கத்தில் பார்த்துருக்கேன். தன் தந்தைக்காகவே ஒரு கவிதை நூலை ஒரு மகள் மூத்தவள் எழுதியிருக்காங்க. சின்ன பாப்பா
அது வேறு மாற்றி சொல்லி அப்புறம் நைட் நான் திட்டு வாங்க முடியாது. ஃபோன் பண்ணி சித்தப்பா இப்படி நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்களே அப்படி. ஸோ அண்ணனுக்கு என்னுடைய வணக்கம். இந்த பிரபாலினி பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் பார்க்குற தோற்றத்துக்கும் அவங்களோட நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குழந்தை மாதிரி. அது பழகினா தெரியாது, ஒரு குழந்தை மாதிரி. தன் தந்தையை வந்து அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு 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 சகோதரி. இந்த ஜென்ரேஷனில் தான் இப்படிப்பட்ட பிள்ளைங்களை பார்க்க முடியும். அடுத்த ஜென்ரேஷனில் இப்படி இருக்குமான்றதுக்கு உத்தரவாதம் நான் சொல்ல முடியாது. ஏன்னா வெளிநாட்டில் இப்போ பிரபாலினிக்கு இருக்கிற இதே தவிப்பு தான் ஏறக்குறைய உலக லெவலில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெற்றோர்களுடைய மன தவிப்பாகிடுச்சு. ஏன்னா அதாவது படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் பார்க்குறதுக்கு தொடங்கிருச்சு. சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதுகளுக்கு எதன் மீதும் ஒரு தீவிரமான ஒரு பிடிப்பு, ஈடுபாடு, நம்பிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே பார்த்துருது. எல்லா ஆச்சரியங்களும் ஒரு குழந்தைக்கு 10 வயதுக்குள் முடிந்து விடுகிறது. ஏன்னா படிக்கிற எல்லாருமே பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த இணைய வாழ்வில் பார்க்குற எல்லாமே குடிப்பதற்கு தண்ணீர், பணம், இன்னும் கொஞ்ச நாள் சுவாசிக்கிறதுக்கு பணம் வந்துடும். இப்போ பார்த்தாலே பணம், பார்க்குற எல்லாமே பணம். பார்த்தா காசு, பேசினா காசு, தண்ணி குடித்தா காசு. அப்போ இந்த 3க்குமே காசு ஆயிடுச்சு. இப்போ குடியிருந்தா காசு. அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கே செலவழிக்கணும், அதுக்கு சம்பாதிக்கணும், வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்கணும். இப்படியான ஒரு 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 காலகட்டத்தில், இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெண் தன் தந்தையுடைய பாடலை, தன் தந்தையுடைய ஈழத்து மெல்லிசை மன்னர் MP பரமேஷ் அவர்களுடைய அந்த பாடல்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி, இங்கே மட்டுமல்ல இலங்கை முழுக்க நிகழ்ச்சி நடத்தி, இவர் என் தந்தை, இவர் என் தந்தை, இவர் இசையமைத்த பாடல், இது என்னுடைய தாயார், இவங்க 2 பேரும் காதலுக்கு வரும் இந்த பாடல், கிட்டத்தட்ட அவருடைய ஒட்டுமொத்த ஆல்பத்தையும் வந்து அவர் போட்ட எல்லா பாடல்களையும் மக்கள் மன்றத்தில் திரும்ப பாடி. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி அழிந்து போன நகரம், அழிஞ்சு போன ஊர். பல பேருக்கு ஊரே இல்லை, பல ஊர்களில் தமிழர்களே இல்லை. அப்படியான ஒரு ஊரில், அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு ஊரில் தன் தந்தையின் பாடலை தொடர்ந்து இசைத்து கொண்டே தன் தந்தையின் பெருமையை பேசிக்கொண்டே இருக்கிற பிரபாலினி பிரபாகரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுவும் ஈழத்து முதல் பெண் இசையமைப்பாளர் என்ற பெருமை கொண்ட தங்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்காக வேண்டியே நான் இந்த விழாவுக்கு வந்தேன். அதன் பிறகு அதோட இனிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சிவா அவர்கள் இந்த மேடைக்கு வந்தது நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணன் சிவா அவர்களை நான் இந்த மேடையில் இன்றைக்கி நான் சந்திப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த புத்தகத்தை கையில் கொடுக்கவே இல்லை. கொடுத்துருந்தா நான் முழுக்க படிச்சுட்டு வந்து இதை பற்றி நான் கொஞ்சம் 2 வார்த்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவர் தந்தை ஒரு கவிஞராக இருந்திருக்கிறார், கவிஞர் விபுல பீதாம்பரம் கவிஞராக இருந்திருக்கிறார். அதை பற்றி இவர் அவருடைய சரிதையை எழுதியிருக்கிறார். இந்த முக்கியமாக இந்த நூலில் நான் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் வர்த்தகம் மட்டுமல்ல, வாழ்வியல் உறவு எவ்வாறு இருந்தது என்பதை இந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கமே எனக்கு சொல்லியது. அதில் குறிப்பாக அன்றைய கலைமகளின் ஆசிரியர் திரு கீவா ஜா அவர்கள் இவருடைய தந்தைக்கு ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அன்றைய கலைமகளின் ஆசிரியர் கீவா ஜெகநாதன் அவர்கள், கீவா ஜா என்று சொல்லக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு இரங்கற்பா எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற்பாவோடு இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை முழுவதுமாக படித்துவிட்டு எனது கருத்துக்களை முகநூலில் நான் பதிவு செய்கிறேன். பிரபா, என்னை அழைத்தமைக்கு நன்றி. இங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய
வாழ்த்துக்கள். வணக்கம்.